கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபை ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். செய்திக்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இன்னைக்கு என்ன வார்த்தை என்று அதிகமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை என்னோடு கூட பேசினார். தேவனை அறிவது வேற, ஐக்கியமாய் இருப்பது வேற என்கிற 2 காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை தான் நீங்க புரிகிற மாதிரி இன்றைக்கு ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஏதாகிலும் கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாய் வளருங்க. நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளாய் பலனடைங்க. அதுவே உங்களுடைய எதிர்காலமாய் மாறும். அதுவே உங்களுக்கு மேன்மையாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறிகிறது வேற, அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறது வேற. 2 காரியம். இன்றைக்கு இந்த பூமியில நிறைய பேர் தேவனை அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர் செல்வகுமாரை விட வைகோ அவர்கள் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார். ஆமா, உண்மை. திருமாவளவன் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார் பைபிளை வச்சு. அவங்க செய்தியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாழ்த்து சொல்லக்காக 2 வார்த்தை பேசுவாங்க, நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பாங்க, அருமையா பேசுவாங்க. ஆனா அவர்கள் தான், நாம தான். அநேகர் கர்த்தரை அறிவார்கள், ஆனா சிலரோ அவரோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். அறிகிற அனுபவம் வேற, ஐக்கியமாய் இருக்கிற அனுபவம் வேற. இந்த ராதாபுரத்துல எனக்கு கிட்டத்தட்ட எல்லாரையும் தெரியும், ஆனா ஐக்கியம் சிலரோடு மட்டுமே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, எல்லாரையும் தெரியும், சிலருடைய பேரு கூட தெரியும், செய்கிற தொழில் தெரியும், இருக்கிற வீடு தெரியும், ஆனா ஐக்கியமே கிடையாது. இன்னைக்கு தேவனை நாம நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். வேதத்தை வாசித்து பிரசங்கங்களை கேட்டு கர்த்தரை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் அந்த அனுபவத்திலிருந்து எழும்பும்படி கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு நாளைக்கு அறிந்த அந்த எல்கையிலே நீங்க நிற்பீர்கள்? தேவன் உங்களை ஐக்கியத்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஐக்கியத்திற்கு அழைக்கிறார். நீங்க நன்றாய் கவனித்தீர்களானால், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த நாட்களில, பூமியை சிருஷ்டித்த நாட்களில, மனுஷனை உருவாக்கின அந்த நாட்களில, ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நிறைய இடங்களை சிருஷ்டித்தார். பனி பிரதேசம், மலை பிரதேசம், நிலப்பிரதேசம், மணல் இருக்கிற பாலைவனம் எல்லாத்தையும் அன்னைக்கே படைச்சிட்டாரு. இடையில வந்தது எதுவுமே கிடையாது. இடையில அப்படி வந்ததுன்னா நாம தான். 2000 பிறந்தவங்க இருக்கிறீங்க, 1980 பிறந்தவங்க இருக்கிறீங்க, இப்படி நாம இடையில வந்தவங்க. ஆனா நம்ம பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்பும் அன்றைக்கே கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சிருஷ்டித்த சில இடங்களை இன்னைக்கும் மனிதர்கள் ஆசையா இருக்கிறாங்க. அங்க போய் ஒரு நாளாச்சும் தங்கணும், அங்க போய் ஒரு நாள் ஆகிலும் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அநேகருக்குள்ளா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளோ அழகான இடங்களை சிருஷ்டித்தாலும் அவர் தினந்தோறும் வந்து வாசம் பண்ணி உலாவி பேசின ஒரு இடம் என்ன அப்படின்னா, அது ஏதேன் என்கிற தோட்டம் மட்டும். நான் சொல்லுகிறேன், மனுஷனோடு ஐக்கியப்படக்காகவே ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி வைத்தார். அதுல மனுஷனை வைத்தார், அவனோடு ஐக்கியமாய் இருக்க விரும்பினார். இதேதான் இன்றைக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆதாமினுடைய நாட்கள் அவர் எவ்வளவு அன்பாய் இருந்தாரோ இன்றைக்கும் அவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார். அவர் அன்றைக்கும் மனுஷனை நேசித்தார், இன்றைக்கும் மனுஷனை நேசிக்கிறார். அவர் அன்றைக்கும் மனுஷனோடு ஐக்கியமாய் இருக்க விரும்பினார், அவர் இன்றைக்கும் மனுஷனோடு கூட ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கணும்னு இருதயம் ஏங்குகிறது? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்களோட ஐக்கியமா இருக்க முடியல,
இவங்களோட ஐக்கியமா இருக்க முடியல, எப்படி இருந்த நாங்க இப்படி பிரிஞ்சு போயிட்டோமே அப்படிங்கிற மனுஷனுடைய பிரிதல்னால வந்த ஏக்கங்கள் இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் இன்றைக்கு இல்லைன்னா என்றைக்காகிலும் நிச்சயமாய் பிரிந்து போவார்கள். ஆனா ஒரு நாள் நம்மை விட்டு பிரியாத ஒரு அன்பு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. எந்த சூழ்நிலைகளிலேயும் பிரிய மாட்டார், எந்த சூழ்நிலைகளிலையும் நம்மை விட்டு போக மாட்டார். ஒரு நல்ல தேவன் இயேசு. அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறத நீங்க விரும்புங்க, ஐக்கியத்தை விரும்புங்க. ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர், ஆமென், இந்த இதுல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதுல 9 நாம வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? குமாரனோடு ஐக்கியமா இருக்கணும், இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும். எத்தனை பேர் இயேசப்பாவோடு ஐக்கியமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐக்கியத்திற்காக என்ன செய்றீங்க? ஐக்கியத்திற்காக என்னெல்லாம் செய்றீங்க? என்னெல்லாம் செய்யணும்? அந்த அறிவுல கர்த்தர் இன்றைக்கு வளர செய்வாராக. ஆண்டவர் உங்களை அழைத்ததே, பிதா உங்களை அழைத்ததே குமாரனோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். பரலோகம் இதை விரும்புகிறது, படைத்த ஆண்டவர் இதை விரும்புகிறார். இந்த பூமியில நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள், இயேசு ஒரு தேவன் இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். 33 தேவர்கள் மத்தியில் அவரும் ஒரு ஆள் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிந்த விதத்துல நாம அறிந்து கொள்ளாதபடி அதையும் தாண்டி அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் வெறும் அறிகிற அறிவிலே நின்று விட்டார்கள். நாமோ அவரை அறிந்து புரிந்து அவருடைய ஐக்கியத்துல வளர பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக பிதா உங்களை அழைத்திருக்கிறார். பிதா உங்களை அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, நான் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறேனா? அப்படி இருந்தா நான் என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம், அவங்க அந்த குடும்பத்தோடு ஐக்கியமா இருந்தா தினந்தோறும் எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் வேலை முடிச்சிட்டு கணவன் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. ஒரு ஐக்கியம். மனைவியோடு பேசுவாங்க, பிள்ளைகளோடு பேசுவாங்க, விசாரிப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. நிறைய காரியம் ஒரு சின்ன குடும்பத்திற்குள்ளாய் நடக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளணும். என்னெல்லாம் செய்யணும்? யாத்திராகமம் 33:11 நீங்க வாசித்தால், யாத்திராகமம் 33:11 எடுக்க முடியலையா? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தரோடு நான் ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். சபைக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? சபைக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபையில கண்டிப்பா நீங்க போகணும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சபைக்கு போகணும் சரியில்லை, ஒரு சபைக்கு போகணும் சரியில்லை. இப்போ நிறைய பேர் வீட்டிலே இருந்து ஆராதிக்கிறாங்க. அந்த மனநிலைமைக்கு வந்தாச்சு. ஒரு சபையும் சரியில்லை, ஒரு ஊழியக்காரனும் சரியில்லை, அதனால நம்ம வீட்டிலே இருப்போம் அப்படிங்கிற மனநிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கணும்னா முதல்ல நீங்க சபையோடு ஐக்கியம் வைக்கணும். இந்த இடத்துல இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம், யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம்.
அவனை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இது யோசுவாவின் வாழ்க்கையில அவன் வைத்திருந்த ஒரு அனுபவம். அவன் எப்போதுமே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிந்து போகிறவனாக, மறந்து போகிறவனாக, ஒதுங்கி நிற்கிறவனாக, வெளியே நிற்கிறவனாக ஒரு நாளும் இருந்ததில்லை. ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒரு ஐக்கியம் எப்போதும் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கணும், தேவனோடு நான் ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சபையை விட்டு நீங்க பிரியாது இருக்க வேண்டும். ஆமென். சபை ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மளை தேவன் சந்திக்கிற ஒரு நல்ல இடம் சபை. தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல இடம் சபையா இருக்கிறது. ஆகவே சபையை நீங்க நல்லா நேசிக்கணும். எவ்வளவு சபைக்கு, சபை ஆராதனைகளுக்கு, கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். அது எதற்காக கொடுக்கணும் அப்படின்னா, சிலருக்கு எல்லாம் டென்ஷன் ஆகிரும். இந்த சபையில ஒரே கூட்டமா வைக்கிறாங்க, அடிக்கடி போக வேண்டியதா இருக்கிறது, போகாட்டா திட்டுறாங்க, போகாட்டா மறைமுகமா பேசுறாங்க, பிரசங்கத்துல குத்துறாங்க, அப்படிலாம் சில சிரமம் இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், சபைக்கு எதற்காக வரணும் அப்படின்னா, நான் அவரோடு ஐக்கியமா இருக்கிறது அதுல தான் வெளிப்படும். அல்லேலூயா. ஆகவே சபைக்கு வாங்க, அதிகமாய் வாங்க. எது என்ன நேர சூழ்நிலை இருந்தாலும், எல்லா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரீயா இல்லை. கலெக்டருக்கு அடுத்தால பிஸியான ஆட்கள் எல்லாம் நம்ம தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நீங்க தான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவசர வீடுகள் இருக்கும், எனக்கு அதை விட அதிகமா இருக்கு, போக வேண்டும், என்ன செய்ய. ஆனாலும் யாரையும் பிரிவோம், கர்த்தரை மட்டும் பிரியவே மாட்டோம். அந்த ஒரு தீர்மானம். பல சூழ்நிலைகள் வரும், கர்த்தரை விட்டு பிரியாதிருங்க. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் சின்ன சின்ன காரியத்தை சொல்லிட்டு வீட்டில் இருக்காதுங்க. வீட்டில் இருந்துட்டே நான் ஜெபம் பண்ணுவேன், வீட்டில் இருந்துட்டே வசனத்தை கேட்பேன், வீட்டில் இருந்துட்டே நான் ஆண்டவரோடு வாழுவேன். நிறைய பேர் இதை தான் சொல்றாங்க, பாஸ்டர் நாங்கள் சபைக்கு தான் வரல, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரரு இல்லை உங்க பிள்ளைகள் சொல்றாங்க, ஏம்மா நான் அன்பா தான் இருக்கேன், ஆனால் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன். எப்படி இருக்கும்? நான் வேலை செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டுறேன், அப்பப்போ ஃபோனில் பேசிக்குவோம், நான் ஆனால் அன்பாக தான் இருக்கிறேன். கிறிஸ்மஸுக்கும் வரமாட்டேன், புது வருஷத்துக்கும் வரமாட்டேன், ஈஸ்டருக்கும் வரமாட்டேன், ஆனால் அன்பாக தான் இருக்கேன். எப்படி ஒத்துக்குவீங்க? சம்மதிப்பீங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க, பண்டிகை கிறிஸ்தவர்கள். பண்டிகைன்னா எல்லா சேரும் நிறைஞ்சிரும், எக்ஸ்ட்ராவா போடணும், இடமெல்லாம் நிறைஞ்சிரும். பண்டிகை கிறிஸ்தவர்கள். கிறிஸ்மஸுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா நாளும் கர்த்தருடைய சபைக்கு வாங்க. சபையோடு ஒரு பலமான ஐக்கியம் நமக்கு இருப்பதாக. இந்த யோசுவாவை குறித்து நாம பார்க்கும்போது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா. இதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கொண்டார்? அன்னைக்கும் நிறைய பேர் சபையை பேரளவில் பார்த்தவர்கள் உண்டு, பேரளவில் சபைக்கு போனவர்கள் உண்டு. ஆனா அவர்கள் மத்தியில யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தையே ரொம்ப நேசித்தான். அவனுக்கு தெரியும், இங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, இங்க தேவன் வாசம் பண்ணுகிறார், இங்க தேவன் உலாவுகிறார். அல்லேலூயா. அந்த புரிதல் இருந்துச்சு, அந்த சிந்தை யாருக்குள்ளாகவும் இல்லை, அவனுக்குள்ளா இருந்துச்சு. ஆண்டவர், நாம ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளோ என்கிறத அவர் அடிக்கடி பார்க்கிறார். அல்லேலூயா. நான் எல்லாம் சொல்லுவேன், ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க கவர்ந்து கொள்ளுங்க, கவர்ந்து கொள்ளுங்க. மோசைக்கு அடுத்தால மோசையினுடைய இடத்துல ஆண்டவர் யோசுவாவை உயர்த்தினதற்கு முக்கிய காரணமே இதுதான். ஆமென். ஆமா. உலகத்துல சில லக்கில் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவான். ஆனா இங்க அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். சபைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, என்கிட்ட எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். மோசையினுடைய இடத்தை, மோசையினுடைய காலத்துக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவை உயர்த்தி வைத்தார். ஆமென். நான் சொல்லுகிறேன், அதற்கு முக்கிய காரணம்
ஆண்டவர் எப்பெல்லாம் பார்க்கிறாரோ அவன் சும்மா அங்க இங்க அப்படியெல்லாம் நிற்காம ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியவே பிரியாத ஒரு வாலிபனாய் இருந்தான். வாலிப நாட்களிலே வாலிபர்கள் உலகத்தில் ஐக்கியமாய் இருப்பார்கள். ஆனால் இந்த யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தோடு தேவனோடு ஐக்கியமாய் இருந்தான். அதை பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க? தேவனை விட்டு பிரிந்து போகாதிருங்கள். தேவனோடு நல்ல ஐக்கியமாயிருங்க. தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் வாங்க. அதற்கு என்னென்ன செய்யணுமோ இன்றைக்கு ஆண்டவர் சபையை குறித்து நிறைய பேச சொன்னார். சபை சபை சபை. சபையில் என்ன நடக்கிறது சிலருக்கு ஒன்றும் தெரியாது. சபையில் யாரெல்லாம் இப்போ புதுசாக வரா சிலருக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. சபையில் நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிக்கோங்க. சபையில் எல்லாருடைய பெயரும் தெரிஞ்சு இருக்கட்டும். அப்படியே சுத்தமாக தெரியாட்டாலும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு பேராகிலும் ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கும் எல்லாருடைய பேரும் தெரிகிறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பேர் கண்டிப்பாக தெரியும், ஒரு ஆள் பேர் கண்டிப்பாக தெரியும். அவர்களை வச்சே அவங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படியே சொல்லி பண்ணி சமாளிக்கிறது. எனக்கு கொஞ்சம் பேர் குறைவாக தெரிஞ்சாலும் நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ கர்த்தருக்கு நல்லா தெரியும். அப்போ சபையில் இருக்கிற எல்லாரோடு ஒரு ஐக்கியம் அதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும். இந்த சபை கர்த்தருடையது, இது தேவனுடைய வீடு என்கிறதை மறக்கக்கூடாது. அடிக்கடி தேவனோடு ஐக்கியமாக இருக்க சபையை தெரிந்து கொள்ளுங்கள். சபையை முக்கியத்துவப்படுத்துங்க. சபைக்கு பேருக்காக வராமல் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடமாக அதை பாருங்க. அல்லேலூயா. தேவன் உலாவுகிற இடமாக அதை உணருங்க. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறார், இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த ஒரு உணர்வோடு கூட சபையை நீங்க பார்க்கணும். சபைக்கு ஒரு வாரம் போகலாம் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. யாருக்காச்சும் இருக்கா ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகல ஒரு மாதிரி இருக்கா? உண்மையா தான் சொல்றீங்களா? சரி, அப்படி இருக்கணும். ஒரு நாளைக்கு சாதாரணமா 2 நேரம் 3 நேரம் டீ குடிக்கும். ஆனா அதுல ஒரு நேரம் கட் ஆகுனா கூட சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி பைத்தியமே பிடிச்சிருமாம. ஆமா, ஒரு மாதிரி ஒரு டீக்கு நான் சொல்றேன், டீ அவ்வளோ நல்லதா என்ன? எல்லாம் வெண்சீனி, சரீரத்திற்கு ரொம்ப மோசமான ஐட்டம். ஆனா அதை குடிக்க நம்ம படுற பாடு இருக்க. ஆமா, ஒரு ஆள் சொல்றாரு, சாதாரணமா டெய்லி நமக்கு 10 டீ ஆயிரும் அப்படின்னுட்டு. சாதாரணமா. அப்போ மற்ற மாதிரி ஒரு 15, 10க்கு கீழே குறையாது. குறைஞ்சுன்னா ஐயோ நம்மளால உயிரே போயிடும். ஒரு டீ அவ்வளோ. ஐசியூல கிடப்பாரு, அப்பமும் டீ கிடைக்குமா? என்ன நிலையில இருந்தாலும் டீ. அதுக்கு மேல அவ்வளோ ஒரு விருப்பம். நல்ல சத்தா இருந்தா பரவாயில்ல, அது சத்தே கிடையாது, ஆனாலும் அது மேல ஒரு விருப்பம். இப்போ சுகர் ஆயாச்சு, செக் பண்ணி பார்த்தா சுகர் 250. அப்பமாச்சு இந்த ஆளு சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டேன். அப்பமும் டீ குடிக்கணும். ஒரு டீ மேல அவ்வளோ வாஞ்சியா இருக்கிறோம். அது அவரவருடைய விருப்பம். நான் சொல்லுகிறேன், ஒரு டீக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் கூட நிறைய பேர் சபைக்கு கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. ஒரு டீயை விரும்புகிற அளவு கூட நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிறது இல்லை. டீ குடிக்காம இருக்கிறது வாய்க்கு உடம்புக்கு மனசுக்கு நல்லாவே இல்லை. ஆனா ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகல, அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓடிட்டே இருக்கிறோம். இதுல என்ன இருக்கு, அடுத்த வாரம் போய்க்கிடலாம். இதுல என்ன இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கிடலாம். இந்த மாதிரி மனநிலையில தான் நாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை அறிகிற அறிவு வேற, அவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் வேற. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் வளரணும், அதே சேம் டைம் அவரோடு ஐக்கியமா இருக்கணும். அவரோடு ஐக்கியமா இருக்கிறதற்கு என்னென்ன செய்யணும் அத்தனையும் நீங்க கற்றுக்கொண்டு இன்று முதல் அப்படி செய்ய போறீங்க. பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்பட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விரும்புங்க. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நீங்க எதிர்பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 1 அதிகாரம்
3வது வசனத்துல இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் எழுதுகிறார் சபைக்கு. யோவான் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் சபைக்கு. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறது. பிதாவோடும் எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது, இயேசுவோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஐக்கியம் கொள்ள வேண்டுமேயானால், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 325வது பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம் 325வது பக்கம். சரி, இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் மூலமாக சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உன் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும், உன் ஐக்கியம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஐக்கியமாக இருக்கிறதற்காக என்ன செய்யணும், என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரோடு ஐக்கியமாக இருக்கணும் ஆசைப்பட்டா அவங்க செய்ய வேண்டியது வேலை சபையோடு ஐக்கியமாக இருக்கணும். சபைக்கு நீங்க வரணும், சபையில கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும், சபையில கர்த்தரை பாடணும், சபையில கர்த்தரை துதிக்கணும், சபையில அமர்ந்திருந்து கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்கிறத நீங்க கேட்கணும். அதிக நேரம் ஆண்டவருக்காக செலவழிக்கணும். என்னைக்குமே ஒரு மனுஷனை வழியில பார்க்குறோம், அவரை முகம் தெரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு பேர் தெரியுது, அப்படியே வழியில பார்க்குறோம், பார்க்குறோம் சிரிக்கிறோம் அப்படின்னா அறிமுகம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்குவோம் இவர் இன்னார் அப்படின்ட்டு. ஆனால் ஐக்கியம் ஒரு நாளும் இருக்காது. அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியமா இருக்கணும்னா நேரங்களை செலவழிக்கணும். ஆண்டவர் மோசையை சீனாய் மலையில கூப்பிடுகிறார். மோசை ஏறி போகிறான். 40 நாள் கர்த்தரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மோசைக்கு ஒரு நாள் கூட போர் அடிக்கல, நேரம் போனதே தெரியல. அல்லேலூயா. நமக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் எப்பண்டா முடியுங்கிற மாதிரி சில நேரத்தில் இருக்கு. ஆனா 40 நாள் ஆனாலும் மோசைக்கு போரே அடிக்கல. ஆண்டவர் பேசுறாரு, மோசை கேட்கிறாரு, மோசை பேசுறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த ஐக்கியம் அப்படியே பலன் அடைகிறது. 40 நாள் கழிச்சு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தா மோசையினுடைய முகம் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அது சூரியனை போல பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அவரோடு உள்ள ஐக்கியம்தான் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க தொழில் வியாபாரங்களை பிரகாசிக்க பண்ணும், உங்க குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும், உங்க ஊழியத்தை பிரகாசிக்க பண்ணும். படிப்புல நீங்க பிரகாசிப்பீர்கள், வேலையில நீங்க பிரகாசிப்பீர்கள், விளையாட்டு போட்டிகளிலே நீங்க பிரகாசிப்பீர்கள். தேவனோடு இருக்கிற நேரம், நிறைய நேரத்தை கர்த்தருக்காக செலவிடுங்க. நிறைய பேரால அது முடிகிறது இல்லை, ஆனா அது முடிஞ்சிட்டுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமென். நிறைய பேருக்கு தேவனோடு ரொம்ப நேரம் செலவழிக்கிறது முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. அந்நிய தேசத்துல அடிமையா இருந்தாலும் தானியேல் தினமும் 3 வேளை பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தேவனை நோக்கி, அங்க போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிற தேசத்துட்டு வெளியே வர முடியல, ஆனாலும் அவன் அந்த தேசத்துல இருந்தாலும் இருதயம் எல்லாம் தேவனோடு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா, தேவனோடு இருந்துச்சு. கர்த்தர் அவன் சூழ்நிலையை பார்க்கிறார், அவன் சிந்தையை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பர். அதே தேசத்துல கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படி அவங்க முன்னேறினாங்க, என்னைக்குமே அதெல்லாம் அவங்களுடைய டேலண்ட் அப்படின்னே நீங்க நினைக்காதுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போனான், அவன் வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்ததற்கு என்ன காரணம்? எல்லாம் அவன் திறமை பிரதர் அப்படியே நீங்க பார்க்காதுங்க. பார்த்தா தோத்துருவீங்க. அந்த திறமை சொல்லும், பாத்தியா அவன் திறமை, உன்கிட்ட என்ன திறமை இருக்கு? உன்கிட்ட ஒரு திறமையும் இல்லை, உன்னால முடியாது.
அவன் பெரிய ஆளு, நீ உன்னால முடியாது அப்படின்னு திறமையை பார்த்தா திறமை உன்னோடு இப்படிதான் பேசும். ஆனா நீங்க அதை பார்க்காம தானியேல் ஏன் உயர்த்தப்பட்டான் அப்படின்னா, தானியேலோடு ஒரு தேவன் இருக்கிறார். அதே தேவனாகிய கர்த்தர் உன்னோடும் இருந்தார். தானியேல் உயர்ந்தது போல நீயும் உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். நம்மள நிறைய பேர் டேலண்ட்டை பார்ப்பாங்க, திறமைகளை பார்ப்பாங்க. அவங்க திறமைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம திறமைக்கு நமக்கு திறமையே இல்லை. ஆண்டவர் பைத்தியங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை அழைத்தார். உங்களை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துவார். உங்களை அந்த அளவுக்கு ஞானிகளாய் மாற்றுவார். பிறவிலேயே உங்களுக்கு அந்த திறமைகள் கிடையாது. ஆனால் கர்த்தருக்குள் ஞான ஸ்நானத்தின் மூலமா என்றைக்கு பிறந்தீர்களோ அன்றைக்கு எல்லாம் உங்களுக்குள்ளாய் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஐக்கியத்தில் நீங்க பலப்பட, ஆண்டவரோடு இருக்கிறத நீங்க தெரிந்து கொண்டா, இதுவரைக்கும் உங்க தலைமுறைகள் பார்க்காத கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தில் யாரும் கண்டிராத விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நிச்சயமா தருவார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். தானியேலுக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுத்தார், அவ்வளோ கிருபையை கொடுத்தார். தேசத்துல உயர்த்தப்பட்டான். காரணம் அவரோடு கூட ஐக்கியம். அந்நிய தேசம், அடிமையா இருக்கிறான். தேவனை தேடக்கூடாதுன்னு கட்டளை இருக்கிறது, ஆனாலும் தேவனை தேடுகிறான். எதற்காகவும் ஐக்கியத்தை குறைச்சிக்கவே இல்லை. ஜெபம் அவரோடு ஐக்கியப்படுத்துகிறது. சபைக்கு போகிறது கர்த்தரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. ஆராதிக்கிறது நாம் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறதை அது காட்டுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐக்கியமா இருக்க விரும்புங்க. ஐக்கியத்திற்காக நிறைய டைம் கொடுங்க, நிறைய நேரத்தை எடுத்துக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சில ஆட்களுக்கெல்லாம் 15 நிமிஷத்துல கண்ணெல்லாம் கட்டி தூக்கெல்லாம் வந்து கொட்டாய் வந்து எவ்வளவுதான் ஜெபம் பண்ணக்கு முகத்தை கழுவிட்டு வந்தாலும் முடிய மாட்டேங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாம் தன்னை சரிப்படுத்தணும். 15 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் போக மாட்டேங்க. சாதாரணமா ஒரு மனுஷனோடு பேசுறதே 3/4 மணி நேரம் பேசுறோம் செல்போன்ல. ஆனா ஆண்டவரோடு என்ன செல்போன்ல தூங்கி தூங்க பேசுறிய? கொட்டாய் விட்டா பேசுறீங்க? கிடையாது. என்ன வாய், என்ன சவுண்டு, என்ன தெளிவு, அழகா பேசுறிய. அந்த அழகியா ஜெபத்துல வரமாட்டீங்கன்னு தெரியல. ஐக்கியம் அப்படி மோசமா இருந்தா அப்படிதான் இருக்குமா கேட்டீங்களா? ஆமா, ஐக்கியம் சரியில்லைன்னு அப்படிதான் இருக்கும். தூக்கம் வரும், கொட்டாய் வரும். இனி நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எங்க பார்க்கறது? சோம்பேறி. உங்களை இல்லை. தேவனோட ஐக்கியம் நேரமே கொடுக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. நமக்கும் ஒரு ஆசை இருக்கு உள்ள, எப்படியாகிலும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகத்துல போய் ஜெயிக்க முடியாதத உலகத்தை படைத்தவரோடு இருந்து ஜெயிக்கலாம். ஆமா, உலகத்துல போய் நம்ம என்னால ஜெயிக்க முடியாது. ஆனா தேவனோடு இருந்து நான் ஜெயிப்பேன். உங்களுக்கா ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரும் பக்கத்துல இருக்கிற சில ஆட்களை வச்சு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி தான் பார்க்கிறாரு. நமக்கு என்னமோ அதுல ஒரு வைராக்கியமா அதை எடுத்துக்கொண்டு எழும்ப முடியல. ஆண்டவர் சொல்லுகிற, எழும்பு சீயோனே எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள். ஆனாலும் நம்ம எழும்ப மாட்டேங்கிறோம். எது நடந்தாலும் நடக்கட்டும், நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஒரு வைராக்கியம் நமக்கு வரமாட்டேன். அதாவது ஐசக் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அமெரிக்கா தேசத்துல, அவர் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, போதை மருந்து கடத்தினார் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு வர்றாரு. நீதிபதி சரியா விசாரிக்கல. உடனே 10 வருஷம் ஆயுள் தண்டனை போட்டாங்க. வெளியே வர முடியாது, சாகிறது வரைக்கும் ஜெயில் அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றும் ஓடையில, என்னடா வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. நாமெல்லாம் இருந்தா அங்கேயே அழுதே செத்து போயிருப்போம், அப்படிதானே? ஆனா அவருக்கு ஒரு வைராக்கியம். செய்யாத குற்றத்திற்கு ஆயுள் தண்டனையா வைராக்கியமா எடுத்து சிறைச்சாலைக்குள்ளா இருந்து LLB முடிச்சாரு.
வக்கீலுக்கு படிச்சார், பாஸ் ஆனார். மறுபடியும் அவருடைய கேஸை அவர் எடுத்து கோர்ட்ல அப்ளை பண்ணி அவருக்காக அவரே வாதாடினார். 10வது வருஷத்துல ரிலீஸ் ஆகி வெளியே வர்றார். அல்லேலூயா. இப்ப வெளியே வந்தாலும் சும்மா இருக்கணும்ல. எந்த நீதிபதி தப்பா தீர்ப்பு கொடுத்தாரோ அவருடைய முறைகேடெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதை ஒரு கேஸா ஃபைல் பண்ணி தாக்கல் பண்றார். கடைசியில் விசாரிச்சதுல இவருக்கு தண்டனை கொடுத்த அந்த நீதிபதியை இவர் உள்ள தள்ளினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். எவ்வளவு வைராக்கியமா இருந்தா வாழ்க்கையை எப்படி தலைகளை மாத்திருப்பார். ஒரு வைராக்கியம் இல்லாம எதுலையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், வைராக்கியத்துல உலகத்துல நாம தோத்ததையெல்லாம் தேவனுக்குள் நாம ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வரணுங்க. ஏன் என் வாழ்க்கை மாறல? ஏன் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரல? ஏன் என் தொழில் இப்படி இருக்கு? என்னதான் பிரச்சனை? யாரோ சேவனை வச்சுட்டாவ, வைக்கிறவன் வச்சுட்டு போட்டோம், அவன் பணம் செலவழிச்சு அவன் வச்சுட்டு போட்டோம். உடைக்க கர்த்தர் இருக்கிறார். உடைக்க நமக்கு ஜெபம் இருக்கிறது. அது ஏன் வரமாட்டேங்க? சோர்ந்து போய் கிடக்கிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா உன் பலம் குறுகினது. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? ஒரு வைராக்கியம் வர மாட்டேங்க. எத்தனையோ பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் துக்கப்படுத்தி இருக்காங்க, எத்தனையோ பேர் ஏளனமா பேசினாங்க. ஆனாலும் ஒரு வைராக்கியம் வர மாட்டேங்க. இந்த தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். 40 நாள் ஆண்டவரோடு இருந்துட்டு இறங்கி வருகிறான். மோசனுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. எல்லாரும் பார்த்து பயப்படத்தக்கதாய், யாரும் டைரக்டா அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு சூரியனை போல அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. நான் சொல்லுகிற உன் வாழ்க்கை அப்படிதான் பிரகாசிக்க போகுது. நிறைய பேருக்கு எதையும் சேலஞ்சா எடுக்க முடியல, மழுங்கிற்று. ஆமா, மழுங்கி போச்சு. சரி, சொன்னா சொல்லிட்டு போறானு, நடந்தா நடக்கட்டு, நம்ம அப்படியே போவோம். இருக்காதுங்க. எதுக்கு நிந்தையை தாரார் ஆண்டவர்? எதற்கு அவமானத்தை தாரார் தெரியுமா? எதற்கு போராட்டத்தை தாரார் தெரியுமா? வீருண்டு எழும்பும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள உருவாகட்டும் என்று சொல்லி செய்கிறார். 40 நாள் கோலியாத் நிந்திக்கிறான், தூசிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அந்த ஒரு வைராக்கியம் வரல, மழுங்கி போச்சு. நமக்கு என்ன, நம்ம ஒதுங்கிடுவோம். எத்தனை பேர் ஒதுங்கினாங்க தெரியுமா? ராஜா ஒதுங்கியாச்சு. நமக்கு என்ன பாக்கு இருக்கு? 40 நாள் சத்தமிட்டு இருக்கான், இன்னும் 40 நாள் சத்தமிட்டால் நமக்கு என்ன, ஒதுங்கி இருப்போம். அதிபதிகள் ஒதுங்கி இருக்கிறாங்க, சேனாதிபதிகள் ஒதுங்கி இருக்க, நமக்கு என்னப்பா? ஒருத்தனுக்கு கூட வைராக்கியம் வரல. இன்னைக்கு இவ்வளோ அசிங்க அசிங்கமா பேசியாச்சு, இவ்வளோ பலகீனம் சரீரத்துல, இவ்வளோ போராட்டம். ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எழும்பாமல் இருக்கிறீர்கள்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. நீங்க எழும்புகிறதற்காக நிறைய சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நாம் அப்படியே தான் இருக்கிறோம். நாம் அதே நிலையில இருக்கிறோம். நமக்கு மனசு வரல. ஒரு வைராக்கியமா எடுங்க, ஒரு சேலஞ்சா எடுங்க. பிள்ளைக்குள்ள பலகீனமா ஒரு வைராக்கியமா எடுங்க. இந்த பலகீனத்தை நான் ஜெபத்தினால உடைப்பேன். என்ன ஆமேன் வர மாட்டேங்க? நல்ல வாய், ஒரு வைராக்கியம். கணவனாருக்குள்ள இருக்கிற பலகீனம், போராட்டம், குடும்பத்தில் இருக்கிற மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, ஒரு வைராக்கியமா எழும்ப முடியல. ஆனா கோலியத்துக்கு முன்பதாக ஒரே ஒரு தாவீது வைராக்கியமா எழும்பினான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீங்க எழும்பாதது வரைக்கும் ரட்சிப்பு வராது. நீங்க எழும்பணும். அதுக்கு தான் நிந்தை, அதுக்கு தான் அவமானம், அதுக்கு தான் வேதனை, அதுக்கு தான் கண்ணீர். அப்பவாச்சும் ஆண்டவரை தேடுவீங்களா? அப்பவாச்சும் ஆண்டவரோட ஐக்கியமா இருப்பீங்களா? அப்பவாச்சும் ஆண்டவரோடு கூட ரொம்ப நேரம் செலவழிப்பீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன்,
படிப்புல எத்தனையோ பேருக்கு ஜெயிக்க முடியல. தேவனோடு ஐக்கியம் வச்சுக்கோங்க, உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்க ஜெயிப்பீங்க. ஆண்டவர் நமக்காக திறக்க போகிற வாசல்கள் அதிகமா இருக்கிறது. சிலர் அப்படியே விட்டுருதீங்க. வேலை கிடைக்கல, கிடைச்சா கிடைக்கட்டும். நீங்க உங்க பலத்தை எவ்வளவோ பயன்படுத்தியாச்சு, இனி அதை விட்டுருங்க. ஜெபத்துல போராடுங்க. அல்லேலூயா. மூளை செய்யாதத முழங்கால் செய்யும் என்று சிலர் அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலே மூளையை விட பெருசு ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் மூளை செய்யாததை முழங்கால் செய்யுமா? தேவனோடு இருந்தால் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த சபையில இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கு? நான் இவ்வளோ காயப்பட்டு இருக்கிறேன், இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல கணவன் மாறல, என்ன வைராக்கியமா மாறி இருக்கீங்க? சேலஞ்சா எடுத்துக்கோங்க. என் கணவனார் மாறுவார், நான் அவரை மாற்றுவேன். அதற்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல போவேன், நான் ஜெபிப்பேன், என் கணவனார் மாறுவார், என் மனைவி மாறுவாங்க, என் பிள்ளைகள் மாறுவார்கள், என் குடும்பத்தினுடைய மொத்த சூழ்நிலைகளும் மாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். நான் அவரிடத்துல போய் முழங்காலில போராடுவேன். பவுல் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஜெபத்துல நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். திறமையினால் அல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லை. என் மனைவி பாடுற மாதிரி என்னால பாட முடியாது. அல்லேலூயா. திறமைகள் இல்லை, ஆனா திறமை உள்ளவர்களாய் ஆக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, நீங்க பிழைப்பீர்கள். நீங்க டேலண்ட பார்த்துட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. ஊழியத்திலே நிறைய பேருக்கு பார்வை வித்தியாசமா இருக்கு. அவர் எப்படி சபை கட்டினாரு, யாரை போய் பார்த்தாங்க, எங்க இருந்து டொனேஷன் வந்தது? அல்லேலூயா. ஆமா, நாங்க எப்படி சபையை கட்டணும் தெரியுமா? விசுவாசத்துல கட்டணும், ஜெபத்துல கட்டணும். அது எப்படி? நாங்களும் தான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் கொஞ்சம் அதிகமா சொல்றேன், ஜெபம் சாதாரணமா இல்லை, கொஞ்சம் அதிகமா பண்ணணும். ஆமென். 1 மணி நேரம் ஜெபம் அது நடக்காது, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும். அப்போ 2 மணி நேரமா? இல்ல, சாதாரணமா 2 மணி நேரம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆவியில ஜெபம் பண்ணணும், அபிஷேகத்துல ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் அந்நிய வார்த்தைகளை பேசணும், நல்ல அனலாய் மாறணும். வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் டேலண்ட பார்க்கறாங்க. எப்படி? அவர் ரொம்ப வாய் உண்டு, வாய் வச்சே பிழைச்சிருவார் அவரு. நீங்களும் நிறைய பேர் அப்படிதான் பாக்குறீங்க. அந்த அக்கா பயங்கர வாய் சாமர்த்தியம். ஆமா, நமக்கு அப்படியா? ஒன்றும் இல்லை, நம்ம வாயில்லா பூச்சி. அப்படி உங்களை நீங்களே மட்டம் தட்டி நான் சொல்லுகிறேன், மாம்சத்தால் முடியாதது ஆவியினால் முடியும், பலத்தால் முடியாதது ஆவியினால முடியும். ஆவியானவரை நம்புங்க, தேவத்தை நம்புங்க. நிறைய பேர் இன்னைக்கும் தோல்வி, வாழ்க்கை தோல்வியா இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அதாவது ரோட்ல போகும்போது ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்களா? அப்படி ரைட், அதுல வேற ஒண்ணும் இருக்காது. அவன் போட்டா போட்டு போறான், நாம வண்டியை நேரா விடுவோம்னா வண்டி நேரே வாய்க்காக்குள்ள போகும். வேற மறுநாள் கிரெயினை வச்சு தூக்கி எடுக்கும். ஒரு சின்ன அம்புக்குறி தான், ஆனா அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கு அங்க ரோடு இல்லை, ரோடு நேரே போயிட்டு இருந்த ரோடு இப்போ ரைட்ல திரும்புது. அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஜெயமோ ரைட்ல வருமா, லெப்ட்ல வருமா? ஜெயமோ கர்த்தரால வரும். உங்க வாழ்க்கையில எதுலெல்லாம் தோல்வியை பார்க்குறீங்க, இப்ப சொல்லுங்க, எங்க இருந்து ஜெயம் வரும்? வாயை திறந்து சொல்லுங்க. எங்க வாத்தியார் 10 நேரம் சொல்லுங்க பாரு, நீங்களும் சொல்லுங்க. ஜெயமோ, சரி மீதிய நாளைக்கு சொல்லுவோம். ஜெயமோ கர்த்தரால மட்டும்தான் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்க எவ்வளவு ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, மீதி எடுக்கிறீங்க, சீட்டு போட்டு பார்க்குறீங்க, எல்ஐசி கட்டி பார்க்குறீங்க, இன்னும் என்னெல்லாமோ உருட்டி பார்க்குறீங்க, மிச்சம் மட்டும் வர மாட்டேங்க. ஜெபம், தேவனோடு உள்ள ஐக்கியம் அவ்வளவாய் உயர்த்தும். நிறைய பேருக்கு தெரியல. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி பண்றிய, டெய்லி ஒரு வசனம் எப்படி போடுறிய, டெய்லி 40 செகண்ட் எப்படி பேசி போடுறிய? நாங்களும் போடணும்னு நினைச்சிருக்கோம். எனக்கே தெரியாது நமக்குள்ள இப்படி ஒரு கிருபை இருக்குன்னு. ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. எல்லாம் ஏதோ எங்கிருந்தோ யாரையோ பார்த்து காப்பி அடிச்சுட்டு வந்தது. இப்ப நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி தெருவுலன்னு பேசுறீங்க? உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது நம்ம கற்றுக்கொண்டு வந்ததில்லை, இது நம்ம விருப்பமும் இல்லை. எனக்கு அவ்வளோ வெக்கமா இருக்கும், அதுக்கு மேல அவ்வளோ பயமா இருக்கும். உங்கள்கிட்ட பேசும்போதே சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும். தெருவில் போய் எவனோ ஒருத்தனை பார்த்து பேசுறோம், சும்மாவா? ஆனா அதுவும் நான் சொல்லுகிறேன், யாரையோ பார்த்து வந்ததில்லை, யாரிடத்திலையும் போய் கற்றுக்கொண்டு வந்ததில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க இருக்க இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் கர்த்தர் தந்தது, டேலண்ட் இல்லை. என்னைய டேலண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தா முட்டாள் நீங்களா தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு அடிமுட்டாள் நான். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க இருக்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. தாயின் வயிற்றுல பிறந்த அந்த நாளில இருந்த அந்த பலன் அல்ல, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது உன்னதத்துல இருந்து ஒரு புது பலன் இறங்கி வரும் பாருங்க. அந்த பலத்தினால மத்த எல்லாரை காட்டிலும் உன்னை தனித்துவமாய் நிறுத்தும், தனித்துவமாய் நிறுத்தும். அந்த பலன் அங்க இருந்து தான் வாங்கிட்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஸ்கூலு சரியில்லை, டீச்சர் சரியில்லை. நான் சொல்லு, உங்க பிள்ளை தாமா சரியில்லை. முட்டையா வாங்கிட்டு வருது, உங்க பிள்ளை தான் சரியில்லை. நல்லா ஜெபம் பண்ண வைங்க, பிள்ளை மார்க் வந்துடும். ஆமா, எல்லாம் பாதி தேராத பிள்ளைகளா இருக்கு. அல்லேலூயா. பாதியும் தேர மாட்டாங்க, நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணணும். படின்னு சொன்னா பிறகு பார்ப்போம், ஜெபம் பண்ண பிறகு பார்ப்போம். நிறைய பேருக்கு அப்படிதான், பிறகு பார்ப்போம். ஆராதனை நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரம். இதுல என்ன இருக்கு? எப்படி தேரும்? ஜெபம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் ஒரு மனுஷனை அவ்வளோ டேலண்ட் உள்ளவன மாற்றும். தாவீதுக்கு என்ன டேலண்ட் இருந்து? ஒன்றும் இல்லை. அவனுடைய சகோதரனை காட்டிலும் டேலண்டே இல்லாத ஒரு ஆள், திறமையே கிடையாது. அவங்களாவது செலக்ட் ஆகி அரசாங்க வேலையில போய் சேர்ந்தாச்சு. ஆல்ரெடி அவங்க யுத்தத்தில் இருக்கிறாங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு திரிறான். பைபிள்லையும் அவனை குறித்து பெருசா ஒன்றும் சொல்லல. என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை குறித்து ஒரு 2 வார்த்தை. சிவந்த மேனி, அழகான கண்கள். என்னத்துக்கு? யுத்தத்துக்கு. இதை வச்சு இராணுவத்துக்கு செலக்ட் ஆக முடியுமா என்ன? சிவந்த மேனி, நான் தான் நல்ல கலரா இருக்கிறேன், மிலிட்டரி வேலை கிடைக்குமா என்ன? அழகான கண்கள் தந்துருவாரா என்ன ராணுவ அமைச்சர்? யாரோ ஒத்து பார்த்த மாதிரி இருக்கு. என் கண்ணை பாக்குறீங்களா? தாவீதுனுடைய டேலண்டே அவ்வளவுதான். அவனை குறித்து அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. என் அளவு கூட அவனுக்கு உடம்பு இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். அதான் ரிஜெக்ட். ஆடுகள் பின்னால போகிறான். ஆனா ஆடுகளை மேய்க்க மேய்க்க கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரை துதித்தான், கர்த்தரை பாடினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதிகமான பாடல்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது எழுதினான். கர்த்தரை பாடி துதித்தான். கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அவன் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தான். அப்படியே வாழ்ந்து கொண்டே இருந்தான். கர்த்தரை விட்டு பிரிந்தே போகல, கர்த்தரை விட்டு பின்வாங்கியே போகல. ஆண்டவரோடு இருக்க ஒரு நாள் கர்த்தர் யார் என்கிறதை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமென். சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு போர் வீரனாக கர்த்தருடைய மகிமை அவனை மாற்றினது. ஹல்லேலூயா. உங்களையும் மாற்றும். எல்லாம் எங்கிருந்தோ வராதுங்க.
ரொம்ப நாளா ஜெபிக்கிற ஜெபம், காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு மனுஷன் அவ்வளோ சூப்பரா மாத்திரும். நான் ரொம்ப நாளா நினைப்பேன், எப்படி இவ்வளோ பெரிய சர்ச்செல்லாம் கட்டுறாங்க, நமக்கு இந்த சைஸில் கட்டக்க போதும் போதும் நீ ஆயிப்போம். இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ பெரிய கூட்டம், எப்படி எல்லாம் ஒன்றும் டேலண்டே கிடையாது, படிப்பே கிடையாது, திறமையே கிடையாது, அணுவுமே கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். ஏன் பிஸ்னஸில் எழும்ப முடியலை? உங்களுக்கு நீங்களே நிறைய சொல்றீங்க, இப்போ ஓட்டமே இல்லை, ஏன்னா மழை தண்ணி இல்லை பார்த்தீங்களா? வேற மழை தண்ணி இல்லை தான். துபாயில் கூட மழை தண்ணி கிடையாது, அங்கே உள்ளவன்லாம் பிச்சைக்காரனவா இருக்கான். சவுதி அரேபியாவில் கூட ஒன்றும் இல்லை தானே, போய் பார்த்துட்டு வந்துருக்கு, மழை தண்ணி ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரனவா இருக்கான். அவன் சாப்பிட்ற மாதிரி நமக்கு மாசத்துல ஒரு வாட்டி கூட சாப்பிட்றது பெரிய விஷயமாயிருது. நாம 1/2 கிலோ இறைச்சிக்கு எடுத்துட்டு வந்து முழு குடும்பமா சாப்பிட்றோம், அவன் ஒரு ஒட்டகத்தையே அடிச்சு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்றான். அவ்வளோதான் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம். நாமளும் ஒரு நாள் ஒட்டகக்கறி சாப்பிடணும்னு தான் பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. ஆனா நம்ம எல்லாம் சொல்றோம், எல்லாம் ஊருக்கு ஊர் வண்டி வந்துட்டு பாஸ்டர், ஏகப்பட்ட வண்டி, அதான் நமக்கு ஓட்டம் இல்லை. ஸ்டாண்டுல நிறைய வண்டி, ஓட்டம் இல்லை. அது கரெக்ட் கிடையாது. இப்போ நிறைய கம்பெனி மூடிட்டாங்க, படித்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகம், அதனால எங்களுக்கு வேலை கிடைக்கல சொல்லாதுங்க, அது கரெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு வழியில கர்த்தர் உங்களை மகிமையாக உயர்த்த போகிறார். அதற்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். தேவ சமூகத்துல காத்து கிடக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிறது. மோசைக்கு யோசுவா யாரு? அவன் ஒரு வேலைக்காரன், ஆனா மோசையினுடைய இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வேலைக்காரன் உலகத்துல வேலைக்காரனா இருக்கிறவன் எஜமான் என்கிற நிலைமைக்கு வர முடியுமா? ஆனா கர்த்தரால கொண்டு வர முடியும். எதை பார்த்து கொண்டு வந்தார்? அந்த கண்களை பார்த்தா, சிவந்த மேனியை பார்த்தா ஒன்றும் கிடையாது. அவன் தேவனோடு இருக்கிறத பார்த்து, தேவனோடு நடக்கிறத பார்த்து, கர்த்தரை நேசிக்கிறத பார்த்து. எத்தனை பேர் கர்த்தரை ரொம்ப லவ் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப நேசிக்கணும், அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். ஆண்டவரே ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லா இருக்குமே, ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லா இருக்குமே. தகப்பனே, எத்தனை பேருடைய இருதயம் ஏங்குது? ஏங்கணும். ஒரு வார்த்தை, ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சா சந்தோஷமா இருக்குமே. ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன சந்திச்சா எவ்வளவு பெரிய விஷயம். வாலிப பிள்ளைகள் ஏங்கணும். கனவெல்லாம் தப்பு தப்பா இருக்கு, வாழ்க்கை தப்பாயிரும். கனவுல கர்த்தர் மட்டும்தான் வரணும். அப்படி வரணும் அப்படின்னா நீ கர்த்தரை மட்டும்தான் நினைக்கணும். இருதயத்தில் எல்லாம் உலகம் இருக்கக்கூடாது, தேவன் இருக்கணும். எப்போதும் தேவனோடு ஐக்கியமா இருங்க. எங்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிச்சுட்டே இருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் எப்பவும் ஒரு ஐக்கியம். மூச்சு விடுகிறது போல ஒரு துதி இருந்துட்டே இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்தே சிந்திங்க. இப்போதும் ஆண்டவரையே நினைங்க. அதிகமா சபையை நேசித்து விரும்புங்க. சபையில யாரையும் நோட் பண்ணாதுங்க, கர்த்தரை மட்டும்தான் நோட் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேருடைய பார்வைகள் மாறும். ஒரு நாள் சபையில வந்த ஒரு அக்கா செல்போன்ல போட்டோ எடுத்தாங்க, என் மனைவியினுடைய கிளிப்பை எடுத்து. பார்த்தீங்களா பாஸ்டர்மா, குறைஞ்சது அது 500 ரூபா இருக்கும். உண்மை என்னன்னா கன்னியாகுமரியில் 25 ரூபாய்க்கு வாங்கினது 500 ரூபா இருக்கும். என்ன ஃபில்டர் போட்டாங்களோ அதுக்கு பிறகு தெரியல. போட்டோ எடுத்து அதுக்கு ஃபில்டர் போட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கி, அது நேரில் பார்க்கச்சில அது சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோ எடுத்து ஃபில்டர் போட்டு பாருங்க, நீங்கள் கொடுக்குற காணிக்க பைசெல்லாம் நான் பாருங்க, கிளிப்பு 500 ரூபா இருக்கும். சபையில் இதெல்லாம் பார்க்கறது, எதை பார்க்கணும்னே தெரியல, எதையோ பார்க்குது. நொல்ல கண்ணு. இப்படியா பார்ப்பீங்க? இதை விட மேன்மையாய் பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார், அவரை பார்க்க தெரியல.
பார்வைகள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும். நான் சொல்லுகிறேன், தெய்வம் நமக்கு வைரம் மாதிரி, யாருக்கும் கிடைக்காத மகிமையான பொக்கிஷ மாதிரி ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அவரை புரிஞ்சு கொள்ளுவோம், அவரோட ஐக்கியமாக இருப்போம், அவரை இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளுவோம், அவரை இன்னும் ஆழமா நேசிப்போம். எத்தனை பேரால முடியும்? இன்னும் நிறைய பேருக்கு இயேசுனை யாருன்னே தெரியல, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு யோசுவாவுக்கு பிரசங்கிக்க ஒரு ஆளு கிடையாது, முழு வேதம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு 2 பைபிள் 3 பைபிள் இருக்கு. ஃபங்க்ஷன் கொண்டு போற ஒரு பைபிள், சர்ச்சுக்கு ஒரு பைபிள், வீட்டில் வச்சு வாசிக்க ஒரு பைபிள், 9 பைபிள் இருந்து என்னத்துக்கு? நீங்க அப்படியே தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மாறுவிய, மாறணும்ல. பைபிள் நிறைய இருக்கு. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு பைபிளே இல்லை, ஆனால் நம்மளை விட சூப்பரா இருந்தார்கள், சூப்பரா வாழ்ந்தார்கள், சூப்பரா சாதித்தார்கள். நாம அடுத்தவங்க டேலண்டையே பார்த்துட்டு இருக்கிறோம், அவர்களை உயர்த்தின கர்த்தரை பார்க்க மறக்கிறோம். டேலண்ட் ஒரு நாளும் ஜெயிக்க பண்ணாது. நல்ல பேட்ஸ்மேன் தான், டெய்லி அவர் என்ன ½ செஞ்சுரி அடிக்கிறாரு. டேலண்ட் உன்னை ஏமாத்தும், கர்த்தர் ஒரு நாளும் உன்னை ஏமாற்ற மாட்டார். இதுதான் உண்மை. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விரும்புங்க. பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. அல்லேலூயா. பேதுரு, சீசர்கள் நல்ல திறமையானவர்கள் தான். ஆனா எத்தனையோ முறை படகுகள் வெறுமையாய் வந்தது. ஆனா அந்த படகு அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க, அவர் பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு சொன்ன, வலைய ஆழத்துல கொண்டு போய் போடு. கொண்டு போய் போட்டாங்க. ஒரு படகல்ல, 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை பரலோகம் தந்தது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, அவரோடு கொஞ்சம் நெருங்கி வரும்போது ஏதோ ஒன்று நடக்குது. கர்த்தரிடத்துல நெருங்கி வரும்போது ஏதோ ஒன்று நடக்குது. நடக்குமா நடக்காதா? நடக்கும். இதை நீங்க நம்பணும். தேவ சமூகத்தில் இருங்க, ஏதோ ஒன்று நடக்கும். வேதத்தை வாசித்துட்டு இருங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதிங்க, ஏதோ ஒன்று நிச்சயமா நடக்கும். தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பலன் கொடுப்பார். புது பலன் வரும். இதுவரையில் இரத்தத்திலே அது இல்லாம இருக்கட்டும், புது பலன் பரத்திலிருந்து வரும். இதுவரையிலும் நரம்புலே இல்லை, எலும்புலே இல்லை, தசை நாரிலே அந்த பலன் இல்லை. ஆனா என்றைக்கு சாதாரண சிம்சோனுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அன்றைக்கு அவன் சாதாரண சிம்சோனாக அல்லாமல் பெரிய பலசாலியான சிம்சோனாய் அவனை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விளைவிட்டாரோ, அன்னைக்கு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவர் இருக்கிறது வரைக்கும், அவரோடு இருக்கிறது வரைக்கும், பிரதிஷ்டையில நிக்கிறது வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. உங்க பிரதிஷ்டை ஆராதனை, உங்க பிரதிஷ்டை ஜெபம், உங்க பிரதிஷ்டை வேத வாசிப்பு, உங்க பிரதிஷ்டை கர்த்தரோடு வாழுகிறதாய் மாறட்டும். அப்படி இருக்கிறது வரையிலும் ஆமை சிம்சனோடு கூட கர்த்தர் இருந்தார். கயிறை வச்சு கட்டி பார்த்தாங்க, நாரை வச்சு கட்டி பார்த்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அப்படியே தீப்பட்ட கயிறு போல தீயை எரிகிறது. யாராலையும் கட்ட முடியல. தேவன் உங்களுக்குள்ளா இருந்தா எதுவும் கட்டப்பட்ட நிலையில இருக்காது. எந்த கட்டுகளும் உங்க வாழ்க்கையில இருக்காது. தரித்திர கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, பாவ கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, சேவனை கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. ஆமென். தரித்திரத்தின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்தால், நீங்க தேவனோடு கூட இருந்தால் எந்த கட்டுகளும் நிரந்தரமானது அல்ல. அத்தனை கட்டுகளையும் பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து உடைப்பார். அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களை ஒருவராலையும் கட்ட முடியாது. எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். நிறைய பேருக்கு பாவ கட்டுகள், பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. பாவத்தோடு திருவிருந்து எடுக்கிறோம், பாவத்தோடு ஆராதிக்கிறோம், பாவத்தோடு தான் ஜெபிக்கிறோம். ஒரு பாவ கட்டு அப்படியே கட்டி வைத்திருக்கிறது.
இந்த கட்டெல்லாம் லேசில் போகாது. ஆனா தேவனோடு இருந்தா இந்த கட்டுகளை நீங்களே கட்டுவீர்கள். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நிறைய ஊழியக்காரனை பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டுட்டு போயிட்டு ஈஸியா, நிறைய விசுவாச மக்களை ஈஸியா பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டுட்டு போச்சு. நீங்க கர்த்தரோடு இருந்தால் பாதாளத்தின் வாசல்களை நீங்க மேற்கொள்ளுவீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாங்க மேற்கொள்ளுவோம். எங்க ஐக்கியம் பிதாவோடு, எங்க ஐக்கியம் குமாரனோடு. நம்ம ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. சொல்லி முடிச்ச பிறகு பேரக்கூடாது, இது சும்மா சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். ஐக்கியம் இருக்கணும்ல. இதை தினந்தோறும் சொன்னாலும் சும்மா வாய்ப்பாடு மாதிரி அப்படியே சீக்கிரமா அவசரமா பெய் சமைக்கணும், பெய் தான் சாப்பிடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு, அவசரமா சொல்லிட்டு போறோம். அவசரமா சொல்லக்கூடிய வசனம் இல்லை. உணர்ந்து சொன்னா நீங்க எங்க இருந்து போனாலும் உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? ஆவியானவரோடு இருக்கணும். அதை சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு தான் போறோம். போன உடனே மாறிடக்கூடாது. இதற்காகவே பரிசுத்தவான்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க. உங்க ஐக்கியம் ஆவியானவரோட, உங்க ஐக்கியம் பிதாவோட குமாரனோட ஆவியானவரோடு இருப்பதாக நீங்க ஜெயிப்பீர்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனை அறிகிறது வேற, அவரோட ஐக்கியமாய் இருக்கிறது வேற. நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் ஐக்கியம் ரொம்ப குறைவா இருக்கு, எல்லாம் மாறணும். அவரோட ஐக்கியமா இல்லாட்டா அநேக கட்டுகளால நீங்க கட்டப்படுவீர்கள். ஆனா அவரோட ஐக்கியமா இருந்தால் என்ன கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள் உடையும். உங்க கட்டுகள் உடையும், நீங்க மற்றவர்களுடைய கட்டுகளை உடைப்பீர்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணுமே அப்பா. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வரட்டும். ஆண்டவரோட ஐக்கியமா இருங்க. கண்கள் திறக்கப்படும், கால்கள் கைகள் செயல்படும், வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வருமானத்தை இனி பிசாசு கட்ட முடியாது. உங்க சரீரத்தை பிசாசு இனி கட்ட முடியாது. தரித்திரத்தினால பிசாசு இனி உங்களை கட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி லோரா மாஷி கடதரா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. டேலண்ட் அல்லாது கர்த்தருடைய கிருபை, காத்திருந்ததுனால வந்த பலன் அது. அவனுக்கு நல்ல திறமை இருக்கு, அதனால ஜெயிக்கிறான். அப்படி பார்க்காதுங்க, அது தப்பான பார்வை. வேதத்தை பாருங்க. தேவனோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் உலகத்தை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க, இல்லைன்னா தோத்துருவீங்க. ஜெயமோ கர்த்தரால தான் வரும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு உணர்வை கொண்டு வரட்டும். என் குடும்ப வாழ்க்கை தோல்வியா இருக்கு, தொழில் தோல்வியா இருக்கு, வியாபாரம் தோல்வியா இருக்கு, வருமானம் தோல்வியா இருக்கு, படிப்பு தோல்வியா இருக்கு. நீங்க தேவனோட ஐக்கியமா இல்ல, எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், எல்லாம் வெறுமை. glory hallelujah. மகிமை இறங்கட்டும் ஐயா, தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒரு மாற்றங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. நல்ல துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? டேலண்ட் இல்ல. ஹல்லேலூயா. இது கர்த்தர் தருகிற கிருபை, மகிமை. நல்லவரே. ஹல்லேலூயா.
உன் தோல்வி மாறுகிறது, உன் சிறுமை மாறுகிறது, உங்க நிந்தைகள் மாறுகிறது. லிமா ரகடா தரா மகிமை 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 மகிமை. நன்றி